சரி நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு பேரழகி இருக்கா, அவளை வீட்டு மூல விஷயத்த சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். யாரு மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்க மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா ஒரு ஆள் தான் நல்லவர். ஆமா, நீங்க எல்லாம் பொம்பளைன்னு பேர் எழுதி கொடுத்தா கூட அந்த பேப்பரை தூக்கிக்கிட்டே ஒரு வாரத்துக்கு நீங்க 3 பேர் இருந்துருவீங்க. ஆமா, அந்த பேப்பரை யார வச்சு உன்னைய தானே எங்க அப்பா ஒரு ஆள் தான். நீங்க ரொம்ப மோசமான ஆளு. எங்க அப்பா ஒரு ஆள் தான் தங்கமான மனுஷன். அப்பா அண்ணே அழகுனா யாருனே? நீதான் ராணி, நீதான். அப்பா அழகுனா யாருப்பா? நீதான்டா கண்ணா. அப்பா அழகுனா யாரு? என் மக ராணி தான். அப்பா நீதாமா? ஆத்தாடி நீதாமா பாப்போம். நீதாமா அடிச்சு போடுவாங்க. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 மனசில் பிடிச்சா எனக்கு ஜெயிச்சா ஊரு சரமுத்து சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 தரியா
ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் கண்ணையக்கு பார்த்து சொல்லி வாக்கு ஒண்ணு தனியா தரியா ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் ஏ சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் கச்சேரிக்கு வரியா வரியா கண்ணையக்கும் பாட்டு சொல்லி வாக்கு ஒண்ணு தரியா தரியா மனசிலிடம் முடிஞ்சா ரசிகளை ஜெயிச்சா ஊருசனம் மூக்கில வரல வைக்கா தட்டு தட்டு தட்டுதாரா தட்டு தட்டு தட்டுதாரா எட்டு தட்டு வாரி பார்த்து தட்டு தட்டு தட்டுதாரா தட்டு தட்டு தட்டுதாரா தரியா 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 நன்றி நன்றி இடம் தையால ஏ மியூசிக் பாட்டி செல்ல என்ன அடி குமிக்கி எடுக்கிறீங்க அடிக்கலாம் தான் ஒத்துக்க மாட்டீங்கள அடி கட்டார மாட்டான்னு சொல்லுதா அந்த மாதிரி இடம் அப்படி இடம் ஏங்க, எங்களை பாராட்டினது இருக்கட்டும்ங்க உண்மையிலே உங்களை தான் பாராட்டணும் என்ன எதுக்கு போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க என்ன அப்படி இருக்கிறதுனால என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா கேட்டீங்க 2024 அதுவும் இப்படி ஒரு பொண்ணை எங்க பார்க்க முடியுது ஏன் என்ன ஏன் தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியல அது போயிட்டு போகுது என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுல பிள்ளைய டச்சு புஷுன்னு பேசிக்கிட்டு அலையுங்க டாடி மம்மி வீட்டில் இல்லை மடமோட யாரும் இல்லை எல்லாம் நம்ம பிள்ளைய பூரா ஆங்கிலம் தான் பேசணும்னு சொல்லி கொண்டு இங்கிலீஷ் மீடியத்துல விட்டா தமிழை எப்படி வளர்க்குறது தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணும் எதுக்கு சொல்றேன்னா ஏன் தமிழ் பேச தெரியல ஆமா அதை கூட விடுங்க விட்டுட்டேன் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைகள் எடுத்துங்க எடுத்துக்கிறேன் முதல்ல பயலுக அதை கூட விட்டுருங்க அதையும் விட்டுறேன் பொம்பளை பிள்ளைய பாருங்க என்ன செய்யணும் நம்ம ஊர்ல பிறந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல அதுவா நெத்தி நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல உண்மைதான் ஒரு சடை போட தெரியல கலாச்சார சீரழிவு ஒரு சோறு வைக்க பொங்க தெரியல ஒரு குழம்பு வைக்க தெரியல ஒரு சுடி மிடி கடின்னு போட்டுக்கிட்டு அலையுது பைக்க பயவில்லையே சுடி மிடி கடின்னு அதை சொல்லுங்க போட்டுக்கட்டா அவோட்டு காசு நமக்கு எதுக்குப்பா வம்பளுக்கு தேவையா ஆமா அதுல இந்த பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் வேற போடுது ரெண்டாவது அது ஆம்பளை பையலா பொம்பளை பிள்ளையானே அடையாளம் தெரியல அதை போட்டுக்கட்டா அவோட்டு காசு நமக்கு எதுக்குப்பா தேவையா ஆமா ஆமா இந்த மாதிரி கூட்டத்துல ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க ஆத்திரவுக்கு அதான் அவோட்டு காசு போட்டுக்கட்டும் நமக்கு தேவையா என்னவோ வந்துட்டு போறாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா இங்க உள்ள இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த இடம் தெரியும். நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை பாருங்க எவ்வளவு அழகா சேலை கட்டிருக்கேன், எவ்வளவு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு. நானும் தான் ஒரு மகளை பித்த வச்சிருக்கேன் பிள்ளை அது. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகு அழகுனா உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? ஐஸ்வர்யா நாயாவது ராயாவது ஐஸ்வர்யா நாயா ராய்
அந்த அம்மாவே வந்தாலும் நிக்க முடியாது. ஏய் நான் வெளிநாடுல லோக்கல் தான். அம்மா போய் சொல்லாது. நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்ல. அடங்க பச்சியா நான் சத்தியமா லோக்கலா இருந்தா இன்னும் புலம்பாம பாக்கலாம் இருக்க. ஐயோ தமிழ்நாட்டுக்கார பிள்ளை காரைக்குடி செட்டிநாடு. பொய்யெல்லாம் சொல்லாது. ஏங்க ஒரு கதையை கேட்கலாமா? என்ன நீங்க என்ன சாப்பிடுறீங்க? திங்கிறேன் வேணுமா? அதே சாப்பிடுங்க. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வரவா? 2 அடுக்குல எடுத்துட்டு வரேன். பணம் ஓலை போட்டு சாப்பிடுறியா? முகம் கிடையாது எல்லாம் திங்கிறத நானும் திங்கிறேன். ஏங்க இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க? அப்புறம் கடல் பொறுக்கணும் பேசுனா அப்புறம் வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவாங்க. கோபத்துல முகம் கிடையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை எல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? கேரளாவில் முகம் கிடையாது. கல்யாணம் பண்ணித்தான் பெத்தாங்க. அதுக்கே இப்படி கடப்பாவே பதில் சொல்லியா? அப்புறம் எகனைக்கு முகனையா பேசினா அப்ப கரும்பு வருமாறா? கோபத்துல முகம் கிடையாதாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குற தெரியும் போல இருக்கு. ஆளு கலர் அந்த மாதிரி இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குறது. நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து கோபமாவே பேசுறீங்க. அப்புறம் எதை பாரு ஏடிக்கு முடியாது பேசுறது அப்புறம் என்ன பேசுறாங்க? கோபத்துல முகம் கிடையாதாங்க இருக்கு. ஏங்க இந்த ஊர்ல இந்த மேடையில என்ன அதுவும் இப்ப தாங்க இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச போலையா? எனக்கு தெரியும் நீ 3 மாடிக்கு என்னை தூக்கும் போதே அந்த கீழே தள்ளி வருவீங்க. உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தலை. என்ன சொல்றிய? ரோமக்கட்டு அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா? அப்படியா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னு. ஓ ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி நம்பி போகாத. அப்படியே கேரக்டர் தெரியல பாரு. கலைவாணி தப்பு செட்டு உரிமையாளர் கலை கதிர் அவர்கள் ரூபாய் 20 நன்கொடை வழங்கியிருக்கார். அவர் நம்மளை போன்ற ஒரு கலைஞர். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். போதுமா? பொம்பளை பிள்ளைய பற்றி நம்ம தாரக்குறவா பேசிட்டு இருக்கேன். ரோம கட்டு இருந்தா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? நான் என்ன சொல்ல போறேன்? விடிய ரெகுலர் எடுத்துட மாட்டேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அவ்வளவு முளைச்சிருக்கா? முன்னா படிச்சு புரிஞ்சுருவியோ? நான் உங்களை எல்லாம் எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ கண்டிப்பா அவனா கரண்ட கால் இருக்குதான் ஜாகட்டும். செய்ய முடியாதுன்னா என்ன மயிருக்காரு செருப்பு கொண்டு அடிக்காங்க. கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்ல புடுங்குவேன், நக்குவேன், முண்டப்பேன் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை பாசை இருக்காதா? இருக்கும். எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்றேன். நான் அமிர்தா பையன். நானும் வீட்லயும் சொல்ல முடியாம யார்கிட்டையும் சொல்ல முடியாம தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி என் தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு தெரியுமா? அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியில ஒரு ஆமா செந்தடி இருக்கா? கொண்டு வந்து வச்சு தேய் உப்பு காய்கறி இருந்தா கொண்டு வா. எங்க ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன? கோவில்ல உள்ள அம்மன் சிலை இருக்குல்ல, அந்த சிலை மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தாலும் சாதாரணமா உங்களை விட்டு போக மாட்டாங்க. என்ன உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க. நான் சில மாதிரி இருந்து என்ன பண்ண, மணியாட்டுற பூசாரி ஒழுங்கு ஆட்டணும். மணியை கையில ஒடிச்சிட்டு மணின்னு படுத்திருந்தா அண்ணா மஜரா வளர்ந்து மணியில நாக்கு வேற இல்லை தெரியுமா? நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிறான். நாக்கு போட்டா சலப்புன்னு சத்தம் வந்துருமா மணியில. பிள்ளைங்க பொங்க சொல்லுவாங்க, குண்டா சட்டி எடுத்துட்டு வந்துருவாங்களாம். நாக்கே போட மாட்டேங்கிறான் தெரியுமா? சரி அதுங்க உண்மையிலே சொல்றேன். முதல்ல கூட நான் கேலியா கிட்டலா பேசுனேன். உங்க கதையெல்லாம் இவ்வளவு சோகங்களை, துக்கங்களை, வேதனை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் மேடையில வந்து சிரிச்சு பேசுறீங்களா? என்ன சரி போட்டு அடிப்பா. ரொம்ப முடியலையே, உள்ள அழுகிறேன், வெளியே சிறக்கிறேன், சிரிக்கிறேன். ஆகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போக
உள்ளபடியே உங்க கதையை கேட்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு வேதனைகளை ஒரு பொண்ணு சுமந்துக்கிட்டு இந்த பூமியில வாழ்றைய பாருங்க. அம்மா சரோசா தேவி, உள்ளபடியே மனசு கஷ்டமா இருக்கு. நானும் அக்காங்கச்சியோட பிறந்து வந்தேன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. உங்க கஷ்டம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த பைலட்லாம் தெரியுதா? அதுவே போறாங்க. உங்க கஷ்டம் என்னன்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. வரவன் பூரா தண்ணியை போட்டு படுத்துறேன். இப்ப ஒரு காது அரிச்சா கோழி அரை வச்சு சொரியலாம். வாஸ்தவம் தானே. அதே ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரிஞ்சிடலாம். உண்மைதானே. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சியோட பிறந்து வந்தேன். ஒரு காது அரிச்சா கோழி அரை வச்சு சொரிஞ்சிடலாம். அதே ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு கூட சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். மூடுப்பா, நீ ஒன்றும் எனக்கு மூணு முறை வேணாம். பாருங்க, பரிதாபப்படுறான்னு பார்க்குறேன், நக்கல் பண்றேன். காது அரைச்சா கோழி அரை விட்டு குறையவா, மூக்கு அரைச்சா விரல விட்டு சொரியவா. அப்ப இது பழைய கட்ட வழக்கமா இருக்கிற சொல்லு. நீ இப்படியே சொல்லி செலுத்த முடியா போடா. வாங்க வாங்க, கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாக்க. வாங்க வாங்க. ஆமா, ஊர் உலகம் கெட்டு போய் கிடக்கு. நீங்க தனியா வந்திருக்கியா? தனியா ஒண்ணும் இல்லை, நாங்க குரூப்பா தான் வந்தோம். எங்க உங்க குரூப்பை காணு. கூப்பிட அந்த நாடக கோஷ்டியை. அவன் தண்ணியை போட்டு தூக்குறாங்க. தண்ணியை போட்டாங்களா? நம்ம குரூப்ல செய்ய மாட்டாங்களே. ஏய் ஜில் ஜில் ஜிகர்தண்டா பாடி பால் பணியாரம். ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஊற வச்ச பால் பணியாரம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னத்தையோ இருக்கேன், சாக மாட்டாம. ஏய் என்னடி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? என்னடி உனக்கு பிரச்சனை? ஆமா, அப்புறம் என்ன, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன? அப்படி என்ன நீ கஷ்டப்படுற? அந்த அப்பாட்ட கேட்போமா, அந்த சித்தப்பாட்ட? இல்லை, அதில் விட்டு கூட இதில் விட்டு கூட தேவையா நமக்கு? ஆமா, எங்கேயும் காட்டுக்கு போறீங்களாமே. காட்டுக்கு அவளுக்கு பெருமை. ஏய் நானும் வர்றேன், என்னை கூட்டு பாப்பா. அங்க வயசுக்கு வந்தா கன்னி பெண்கள் மட்டும்தான். ஏய் நான் இது வரைக்கும் தெனக்காட்டுக்கு போனதே இல்லைப்பா. ஏன்டி? நான் போனது பூரா ஆர்எஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு, அப்படி தாப்பா போயிருக்கேன். அங்கெல்லாம் எதுக்கு போன? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7500 கேட்குறாங்க. இருக்குமா? நான் ஏசினா 4000 கேட்குறேன். கூட ஒரு ஆள் சப்போர்ட் கூட்டு போனா அவனுக்கு 450 காய்ச்சி விடுறாங்க. என்னப்பா சரி, அங்க போய் என்ன பண்ணுவேன்? படுத்து தூங்குவேன். இருக்கு இருக்கு. அப்பதான் நீ சொன்ன. அப்ப கூட முடிச்சிருக்க கூடாது. அது யாரு சொல்றது? சரி இருக்கட்டும். அம்மா வந்தாங்க. யாரையோ சாட பேசுற மாதிரியே இருக்கு. சாடை இல்லை, நேரடியாக தான் சொல்றேன். இதுக்கு மேல டைரக்டா அப்படி சொல்றது. ஆமா, இத போய் சாடன்னு சொன்னா அம்மா வந்தாங்கன்னா என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? நான் கண்டிப்பா சொல்றேன். இப்பதான் முந்திரி காட்டுக்குள்ள போனா கருவாடு அதை சொல்ல அந்த ரூம்